அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம். இதுக்கு முன்னாடி காயல் சமையல் பகுதியை முதலாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டா நமக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது குனாஃபா. இது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் மட்டும் கிடையாது, இப்போது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஈஸியாக செய்யலாம். இப்போ நம்ம எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ அது தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மில்க் பவுடர் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பால் மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் 1 கப் அளவுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். இது நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இதை மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டாமல் விட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். அதனால் நம்ம அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் திக் க்ரீம்னு உங்களுக்கு ரெடிமேடாக கடையில் கிடைக்கும். ஸோ அது இல்லைன்னா உங்ககிட்ட பால் ஏடு, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஆறுனதுக்கு அப்புறம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை துருவி அதையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம், நல்ல சீஸோட எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது. இதுக்கு நம்ம சுகர் சிரப் செய்யணும். அதுக்கு வந்து சீனி 1/2 கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல திக்காகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு காய்ச்சிக்கிட்டே இருங்க. ரொம்பலாம் கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. பாகு வந்து லைட்டான அளவுக்கு இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் ரோஸ் வாட்டர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழம், குங்குமப்பூ விருப்பப்பட்டால் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து குனாஃபா நம்ம போடுறதுக்கு மெயினாக குனாஃபா டோ உங்களுக்கு சேமியா மாதிரி இருக்கும், நல்ல மெல்லிசான சேமியா. அது நம்ம ஊரில் கிடைக்கிறது இல்லை. அதனால் நான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அணில் சேமியாவை நல்லா உடச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு மெல்லிசான அந்த சேமியா கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெல்டட் பட்டர் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. எந்த இதில் வந்து குனாஃபா ரெடி பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் நல்லா கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கு மேலே நம்ம சேமியாவை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மெல்டட் பட்டரோடு மிக்ஸ் பண்ணதை அதை ஒரு லேயர், ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவு ரொம்ப தின்னாக போட்டுங்க. இது ஒரு டம்ளர் வச்சு இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது அது நல்லா வந்து ஈவனாக செட் ஆகிடும் கீழே. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து சீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போது சீஸோட மிக்ஸும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ட்ரேயோட அளவுக்கு பார்க்கும்போது. ஸோ இதை வந்து ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க உள்ள வரைக்கும். இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி ஓடிஜியில் வச்சு பண்ண போகிறோம் அவனில். இல்லைனாலும் உங்ககிட்ட ஓடிஜி இல்லைன்னா இது அப்படியே தவாவில் வச்சும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அது கேக் டின்னுக்கு பதிலாக பேனில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே அது மீதி இருக்கக்கூடிய அந்த சேமியா கலவையை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அதையும் கொஞ்சம் ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா நமக்கு இது சேமியா, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் குனாஃபா செய்யக்கூடிய டோவில் செய்யும்போது அது நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து 180 டிகிரியில் 2 பக்கமும் ஹீட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 40 to 45 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஸோ அது மேலே வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ ஒவ்வொரு அவனுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து மாறுபடும். நீங்கள் அந்த 30 நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் ஒரு 30-35 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மேலே கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து கொஞ்சம் மேலே கத்தி வச்சு ஓரத்தில் மட்டும் கட் பண்ணி வேறு ட்ரேயில் பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். குனாஃபாவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு பெரிய வேலை மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. ஸோ இந்த சேமியாவை விட நீங்கள் குனாஃபா டோ கிடச்சிச்சினாலும் அந்த மெல்லிசான சேமியா ரமலான் டைமில் வரும். ஸோ அந்த சேமியாலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப்பை இதில் ஊற்றி நம்ம சர்வ் பண்ணும்போது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும்.
க்ரீம், சீஸ் கலந்த இந்த ஸ்வீட்டை நீங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்வீட் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.